வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாரை பற்றி தான். என்னென்னா, இவங்களுக்கு சுத்தம்னா என்னென்னே தெரியாதுங்க. சுத்தம் சுகாதாரம் சோறு ஓடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு பணம் இருந்தால் போகுது. அந்த சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காயத்ரி அம்மையார் மூக்கு மேலே அப்படியே கை வச்சுட்டு அப்படியே நேராக போய் சமையல் கட்டுக்குள்ளே போகிறாங்க, சமையல் செய்கிறாங்க. ரெண்டாவது கம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பெட்டில் ஒரு விரிப்பு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்றது அப்படியே மைக்கில் கேட்கணுமா. அப்புறம் அந்த தலைகாணிக்கு ஒரு உரை கிடையாது, தரையில் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு அந்த அம்மா அப்படியே கொண்டு போய் துணி வச்சு மறைக்குது. அந்த தலைகாணியில் அவ்வளோ ஒரு அழுக்கு. அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கே கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்கன்னா, அந்த கோழியெல்லாம் இருக்கும் இல்லைங்க மேலே கூண்டில், அந்த கையை வச்சா, அந்த குழந்த வாயில் வச்சா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. இவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் நாகரிகம் எதுவுமே தெரியாது. எப்படி தெரியும்? எந்த வேலைக்கும் போனதில்லை. இலவச வருமானத்துலேயே குறியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் வருமா, நாளைக்கு அந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் வருமா, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், அப்புறம் கரண்ட் பில் கட்டணும், மாத வாடகை கொடுக்கணும், அப்புறம் கார் ஒர்க் ஷாப் இருக்குது. இதெல்லாம் இப்படி என் கணவர் எந்த இடத்துலையுமே உழைக்க மாட்டார். மக்களாகி அவங்கக்கிட்ட ட்ராமா போட்டு நாங்கள் இலவச வருமானம் பார்க்கணும். அப்புறம் கேட்டால் பெருமநாயம் பேசுவோம். நாங்கள் மளிகை கடைக்கு போகிறோம், காய்கறி கடைக்கு போகிறோம். இதெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு இலவச வருமானம். நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் ஆயுத பூஜை கண்டிப்பாக கும்பிடலாம். ஆனால் இவங்கெல்லாம் கும்பிட மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க அம்மா புது விளக்கம் கொடுக்குது. கார் ஒர்க் ஷாப் இருக்குங்களாமா, அதனால தான் ஆயுத பூஜை கும்பிடலிங்களாமா. இதெல்லாம் கேட்குற ஆளுங்க முட்டாளுக தான் இப்போ நினைக்கிறேன். நீங்கள் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது, INDIAKUTTY. இது இளவரசனோட சப்ஸ்கிரைபர் கிட்ட. இளவரசனோட சேனல்லையும் போய் பாருங்கள், அந்த இந்தியா குட்டி சேனல்லையும் போய் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க ஆயுத பூஜை கும்பிட்டுருக்குறாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சேனலே பார்த்திங்கன்னா காமெடி அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி சங்கவி தினேஷ் சிஸ்டர்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, யூடியூப் சேனலு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சேனல்லையும் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக வீடியோ இருந்தாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இளவரசன் சேனலில் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக பைத்தியம் தான் பிடிக்கும். ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே சமையல் கட்டு குழந்த கேட்டால் ரியாலிட்டி சேனலும் பாரு. ஆனால் உண்மை எதுவும் பேச மாட்டா, பொய்யத்தஞ்சு பேசுவாங்க. அந்த பொய் எதுன்னா, நம்ம இளவரசன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேராக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு 2 பேரும் விளக்கமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் திருப்பி கேட்டே இருக்கிறேன், எப்போ விளக்கம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது இந்த காலத்துல எந்த காலத்துலையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா இளவரசன் அப்படியே உண்மைவாதியாக அப்படியே பேசுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேங்க, குடிக்கிறவங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காதுங்க, மதுவிலக்கு கொண்டு வரணும் பாரு. மொத்தத்தில் இவங்களுக்கு சுத்தம் நாகரிக ஒழுக்கமும் எந்த காலத்துலேயும் வரப்போகிறதில்ல. சுத்தமே இல்லாமல் தான் அவங்க சமைக்கிறாங்க. அது அவங்க சப்ஸ்கிரைபர் வேடிக்கை வந்துட்டு ஆனந்தமாக பார்த்துட்டு இருப்பாங்களாட்டுக்குது. நீங்கள் உங்கள் சேனலில் பார்க்குறத விட்டு போட்டு நான் சொல்கிற சேனலில் போய் நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் பார்த்துட்டு இளவரசன் சேனலில் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கே புரியும். மொத்தத்தில் இவங்க மக்களை ஏமாற்றிட்டு மக்கள் ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டி உங்களுக்கு தெரியும், உலகத்தில் கிடைக்காத ஊரில் நைட்டி. நான் கேட்குறேன், இதில் வேறு எங்கே நைட்டி சூப்பராக இருக்குதுங்க. அந்த நைட்டி எங்கே எடுத்தீங்க? நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடெல்லாம் போனீங்கன்னா அள்ளிட்டு வரல ஃபஸ்ட் கிளாஸான நைட்டி. இப்போ எவ்வளோ தெரியுங்களா நைட்டியோட விலை? 150 ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸான நைட்டியெல்லாம் திருப்பூருக்குள்ளே இருக்குது. அதை விட்டு போட்டு 400-450 ரூபாய்க்கு மக்கள் மேலே விலை சுமத்திட்டு இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா, ஏன்னா மக்களோட பணத்தை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மக்கள்கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்கினான்னா இவங்களால என்ன சொல்கிறது? ஆனால் இவங்களுக்கு ஒழுக்கம் சுத்தம் எந்த காலத்துலையும் வரப்போகிறதில்ல. நம்ம இளவரசன் என்றைக்குமே சுத்தமானவராக இருந்தால் வச்சுக்கோங்க, ஒரு சட்டையை போட்டால் 5 நாள் தான் போடுவார். 5 நாளைக்கு அப்புறம் தான் சட்டையை மாற்றுவார். அப்புறம் கேட்டால் புத்தாராட்ட நியாயம் பேசுவாருங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் நான் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே சுத்தமாக இருந்ததில்லை. நான் எந்த இடத்துலையுமே உழைக்க போகிறதில்ல. அப்புறம் கேட்டால் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. யூடியூப்பில் வீடியோ எடுக்கணுங்க, அப்லோடு பண்ணணுங்க, அப்புறம் எடிட் பண்ணணுங்க. ஏன்னா இவரை மாதிரி ஒரு எடிட்டரை நீங்கள் தமிழ் சினிமாலையும் கூட பார்க்க முடியாது. அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை சுத்தமாக வளர்த்தோணுங்க. நம்ம சமையல் கட்டை சுத்தமாக வச்சுக்கோணுங்க, சுத்தமாக சமையல் பண்ணணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு சுத்தங்கிறது
எட்டாக்கனியாக உள்ளது.